அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சலா. தவத்திரு சிவனடியார் திருவானைக்காவல் சிவராகவன் ஐயா நேற்றுக்கு சிவகதி அடைஞ்சிட்டதாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி. அவர் இந்த தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் உபன்யாசம் பண்ணுவார். இதில் முக்கியமாக சிவனடியார்களோட பெருமையை ரொம்ப அழகாக சொல்லுவார். அவருக்கு எப்பவுமே இந்த சிவனடியார்களை, அதாவது கண்டாரை கண்டேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப அழகாக திருநாளை போவாரோட சரித்தமாகட்டும், சிறுத்தொண்ட நாயனார் சரித்தமாகட்டும், அதே மாதிரியே கல்லறிந்த சாக்கிய சரித்தமாகட்டும், எதுவாக இருந்தாலும் தன்னோட தலைமையில சிவனடியார்களோட பாதம் படணும் அப்படின்னு சொல்லி ஞாயிற்கடையேன் அப்படின்னு அவர் சொல்கிறது உருக்கும் நம்மளை. இந்த தடவை நான் வசந்தோத்சவத்துக்கு திருவானைக்காவல் போனபோது கூட அவரை நினச்சிட்டேன். அங்கே ஒரு சிவனடியார் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட இவரோட ஆகம் எங்கே இருக்குன்னு கேட்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் இல்லை. அது எங்கே போய் திருவானைக்காவலில் வீதியில் இருக்காரா என்னங்கிறதுன்னு தெரியாது. அவரோட துணைவி யாருமே ரொம்ப அவரோடையே சேர்ந்து கரம் கூப்பி அவரோட பாடல்கள் இந்த உபன்யாசம்லாம் ரொம்ப உள்வாங்கிட்டு ஒரு தவநிலையிலேயே அவளும் இருந்தார். அவருக்கு டெடிகேஷனாக ஒரு நிமிஷம் தில்லைவாழ் அந்தனர்லேருந்து கொஞ்சமாக பார்க்கலாம். தில்லைவாழ் அந்தனர் தமடியார் குமடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பை குமடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார் குமடியேன் வெள்ளுமாமிக வல்லமி பொருளுக்கடியேன் விரிபொழில் சொற்குன்றையார் விரமி டற்கடியேன் அல்லி மென்முல்லை எந்தர் அமர் நீதி கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே. அதாவது இவர் கண்டிப்பாக அப்பாலும் அடிசார்ந்த அடியாரில் வரார் இவர். அதனால் அப்பாலும் அடிசார்ந்த அடியாருக்கும் அடியேன். அதாவது முப்போதும் அந்த திருநீரை பூசி அந்த சிவநிலையிலேயே அவர் இருந்தார். முழுநீர் பூசிய முனிவர் குமடியேன் அப்படின்னு அவர் கண்டிப்பாக முழுநீர் பூசிய முனிவர் கண்டிப்பாக சிவபதம் அடைந்திருப்பார். ஓம் நம சிவாய அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா.